பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறது சொல்லுறது. இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி ஒரு காரணங்கள் காமனாக கோர்ட்டில் வந்து ஃபைல் ஆகுது கேசஸ். இம்பார்ட்டன்சி கேசஸ் தாறுமாறாக ஃபைல் ஆகுது வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆம்பளே கிடையாது, இஸ் அ ஹோமோசெக்ஷுவல். கள்ளத்தொடர்பு அல்லது இன்ஃபிடெலிட்டி, ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அது ஒரு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அது டிவோர்ஸாக வந்துடும். ஏன்னா அதை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களுக்கு வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது சொல்லி ஃபுல்லாக திருப்பி விட்டுருவாங்க. பொதுவாக மேரேஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ் அல்லது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு இந்த பேஷண்ட்ஸ் வருவாங்க. அண்டு ஒய்ஃபோட கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னா, அந்த ஆம்பளை மேலே, டாக்டர் அவர் மேரேஜ் ஆன புதுசில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க டாக்டர், நான் வேற ஒருத்தரை நான் வந்து விரும்புகிறேன், அவங்களோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த சைடு சொல்லிடாதீங்கிற மாதிரி தேவல்சே. இப்போ நம்ம மனைவியை தொட முடியாது, டெஸ்ட் எடுத்துட்டா ஒருவேளை நம்ம நினைக்கிற வியாதியெலாம் நம்ம உடலில் இருந்துட்டா அப்போ டெஸ்ட்டும் நான் எடுக்க மாட்டேன். இது வந்து மற்ற மேரீடு உமனோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு உமன். அதுதாங்க கோளாறு. அதுவும் கோளாறாக இருக்கும். இதில் என்ன சிக்கல் வரும்னாங்க, மேரீடு உமன் அதுக்கு 2 குழந்தை வேற எங்கேயாவது இருக்கும். பொதுவாகவே ஆண்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் 3 இயர்ஸ்க்கு பிறகு ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அந்த பெண் மேலே இருக்கிற அந்த டிசைர் வந்து போயிடும். எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஷா தூபேஸ் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டிவோர்ஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்டர் தனுஷ்ல ஆரம்பிச்சு இப்போ ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்க வரைக்குமே ஏகப்பட்ட செலிபிரிட்டிக்கே நிறைய டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாக டிவோர்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸாக இருக்கும் சார்? இப்போ டிவோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் சோஷியல் கிளாஸஸ், இப்போ செலிபிரிட்டியாக இருக்கட்டும், செலிபிரிட்டி இல்லாமல் இருக்கட்டும், அப்பர் மிடில், லோவர் மிடில் அண்ட் எப்படி எடுத்தாலுமேங்க இந்த காமனான காரணங்கள் நாங்கள் வந்து கிளினிக்கலாக பார்க்குறது. இங்கே வந்து we do marital counseling and lot of things we do here, right? பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறது சொல்லுறது. இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி ஒரு காரணங்கள் காமனாக கோர்ட்டில் வந்து ஃபைல் ஆகுது கேசஸ். இம்பார்ட்டன்சி கேசஸ் தாறுமாறாக ஃபைல் ஆகுது வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆம்பளே கிடையாது, இஸ் அ ஹோமோசெக்ஷுவல். that seems to be another reason today ரொம்ப காமனாக பார்க்குறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்ரேயல்ஸ், லாங்கர் மேரேஜஸ், அதாவது 5 இயர்ஸ் ப்ளஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ப்ளஸ் ஹை ப்ரொஃபைல் மேரேஜஸ். அதில் வந்து வாட் வி சி இஸ் காமன் ரீசன்ஸ் ஃபார் டிவோர்ஸ் வந்து கள்ளத்தொடர்பு அல்லது இன்ஃபிடெலிட்டி, ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அது ஒரு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். பட் காமன்லி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து ஆண்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்கறது வந்து பெண்கள் மேலே இந்த மாதிரி அவங்களுக்கு பெண்களுக்கு இருக்கிற வெஜைனிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்கோர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஆம்பளைங்கள். அவங்க லெக்ஸை மூடுவாங்க பின்னாடி. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, இன்டர்கோர்ஸே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர் அவங்க மூளையில் இருக்கும். ஸோ அதனால வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அது டிவோர்ஸாக வந்துடும். ஏன்னா அதை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களுக்கு வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது சொல்லி ஃபுல்லாக திருப்பி விட்டுருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆமாம், ஏன்னா வெஜைனிஸ்மஸை மூடி மறைக்கிறதுக்கு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த ஒரு லைஃப் இருக்காது, சரி நம்ம எப்படியே திருப்பி விட்டுருவோம் சொல்லி அவனுக்கு தான் வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த சைட் திருப்பி முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அங்கே காமன் ரீசன்ஸ் ஆஃப் டிவோர்ஸ். யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் இப்போ இந்தியாவும் நம்ம சேர்ந்தாது, இன்ஃபிடெலிட்டி, கள்ளத்தொடர்பு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ், அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. It seems to be very very common. அப்புறம் பாலியல் நோய்கள், that is another reason. இப்போது கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஆம்பளை அல்லது பெண், மேன் ஆர் உமன், ஒன் ஆஃப் தம் வந்து வெளியில் போயிருப்பாங்க. யூஸ்வலாக ஆம்பளைங்க போயிடுவாங்க வெளியில், மசாஜ் பார்லர்ஸ் இல்லை கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படி எங்கேயாவது போயிட்டு ஒரு மொமெண்டரி வீக்னஸில் ஒரு எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் வரும், இந்த சைட் பெண்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பகுதியில் புண்கள் வரும்போது அதனாலையும் டிவோர்ஸ். ஏன்னா என்னென்ன டாக்டர்கிட்ட போய் காமிப்பாங்க, த டாக்டர் வில் சே இது வந்து பாலியல் நோய். அப்புறம் அதனால கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் ரூவன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கேசஸ் தான் அட்லீஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். ஒரு 10 இயர்ஸாக நம்ம ஊரில் இப்படி தான் இருக்குது. ஆமாம் சார். இங்கே வந்திருப்பாங்கல்ல சார், இந்த டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல சார், அதிலே நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக.
இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கேசஸ். எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன் ஆன்சர்? இந்த இல்லீகல் அஃபேர்னால டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது? ஸோ அது வந்து எப்படி வரும்னாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கேஸ் நான் சொல்கிறத விட டிப்பிக்கலாக நிறைய கேசஸ் வந்து இந்த ஒரு மோடஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் வரும். இப்போ பொதுவாக மேரேஜ் ஆகி ஒரு 3 years அல்லது 4 years 5 years கழிச்சு இந்த பேஷண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் ஒய்ஃபோட கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்னா, அந்த ஆம்பளை மேலே, டாக்டர் அவர் மேரேஜ் ஆன புதுசில் வந்து நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 4 வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 3 year old 4 year old 5 year old சைல்டு இருக்குது. இப்போ சடனாக இந்த லாஸ்ட் ஒரு 2 years இல்லை லாஸ்ட் 1 year வந்து என்னை தொட மாட்டேங்கிறாரு, என் பக்கம் நெருங்கி வர மாட்டேங்கிறாரு, எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, அஃபெக்ஷன் கூட இல்லை, என்னை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாரு, ஸ்டோன் வாலின்னு சொல்லுவோம், அவாய்ட் பண்ணுற பிஹேவியர் ஆண்கள் பண்ணுவாங்க. பெண்கள் ஒரு பெண்ணை பிடிக்கலன்னா ஆண்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோன் வால் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வராது. ஒரு செவரு கட்டுறது, ஸ்டோன் வாலிங்னா என்ன, செவரு கட்டி வச்சுருவோம் முன்னாடி. அப்போ நீங்கள் வந்து எங்களை திட்டினாலும் போடி, என்ன நீங்கள் பண்ணாலும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த பெண்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லும் போது அந்த என்ன ஆகும்னா, when we enquire on the male side, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க டாக்டர், நான் வேற ஒருத்தரை நான் வந்து விரும்புகிறேன், அவங்களோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த சைடு சொல்லிடாதீங்கிற மாதிரி they will say. ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து எக்ஸ்போஷர் ஆகிருக்கும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், எஸ்டிடி இல்லை எஸ்டிஐ இருக்கும். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் போயிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம மனைவியை தொட முடியாது, டெஸ்ட் எடுத்துட்டா ஒருவேளை நம்ம நினைக்கிற வியாதியெலாம் நம்ம உடல் இருந்துட்டா, அப்போ டெஸ்ட்டும் நான் எடுக்க மாட்டேன், ஒரு தோரணையில் வந்துடுவாங்க. ஸோ என்ன ஆகும், இவங்களுக்குள்ள அந்த இன்டிமசி இருக்குமா, சுத்தமாக இருக்காது. அந்த பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் நோயோட பயம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வேறு எங்கேயாவது போயிருக்கும், இங்கே வந்து எதுவும் தோணாது. இதனால பேசிக்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் போயிடும், அண்ட் அப்படியே வந்து அது டிவோர்ஸில் போய் முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாலியல் நோய்களோட பயம்னா அது வந்து அட்ரஸ் பண்ணி பேட்சப் பண்ணிடுவோம், அது ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு we will patch up with the wife and send them away. கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுவோம், சரி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பட் இஃப் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் தட் he has outside, தென் நம்ம என்ன பண்ணணும்னா we have to encourage the male to cut off the relationship. அது எந்த அளவுக்கு, அதுவும் ரிலேஷன்ஷிப் எப்படி இவங்க வச்சுப்பாங்கன்னா, நம்ம ஊரை குறை சொல்லலை, ஏன்னா we have patients coming from across India and outside countries-உம் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுனா, பொதுவாக ஆண்கள் வந்து மற்ற மேரீட் உமனோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு woman. அதுதாங்க கோளாறு, அதுவும் கோளாறாக இருக்கும். இதில் என்ன சிக்கல் வரும்னாங்க, மேரீட் உமன் அதுக்கு 2 குழந்தை வேற எங்கேயாவது இருக்கும், இவருக்கு ஒரு 2 குழந்தை இங்கே இருக்கும், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, எங்கேயுமே உண்மை பேச முடியாது. அவங்க இப்போ அந்த பொம்பளை ஏன் வெளியில் வருதுன்னா, அதுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் சைடில் அந்த அஃபெக்ஷனோ இன்டிமசியோ கிடைக்காதனால அவன் வேற எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். அப்போ ஷீ வில் மீட் ஹிம், ஒர்க் பிளேஸில் இவங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க. வாட்ஸ் வெரி காமன் இஸ் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்போ பியூர்லி வந்து செக்ஷுவல் டிசைர், யூட்டிலிட்டி, பியூர்லி அந்த டிசைருக்காக ஃபார்ம் ஆகிற அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பொம்பளையும் சரி இங்கே ஆம்பளையும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு குடும்பமும் இருக்குது. ஸோ இவங்க லவ் பண்ணுறது வெளியில், ஆனால் குடும்பம், அதனால் குடும்பத்தையும் காப்பாற்றி இந்த ட்ராக்கும் மெயின்டைன் பண்ணி 2 ட்ராக் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் குடும்பம் பிரிஞ்சு தானே போகும். ஸோ தீஸ் ஆர் த வெரி வெரி காமன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கேசஸ் வி see. ரொம்ப காமனாக வருங்க. சார், ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதுவும் கல்யாணமாகி குழந்தைங்க கூட இருக்கும்போது எப்படி சார் ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ தேடி போகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஸோ ரீசன் வந்து ஃபண்டமெண்டலி வெரி சிம்பிளுங்க. இப்போ பெண்கள் ஒரு விஷயம், இது பெண்களுக்கு மேபி கேட்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம். என்ன ஆகுனா, பொதுவாகவே ஆண்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் 3 yearsக்கு பிறகு ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப்டர் 3 years அந்த பெண் மேலே இருக்கிற அந்த டிசைர் வந்து போயிடுங்க. ஃபண்டமெண்டல் அஃபெக்ஷன், லவ் அஃபெக்ஷன் கூட போகாது, டிசைர் போயிடும். செக்ஷுவல் டிசைர் அல்லது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு ஆண் போகிறாரு, ஒரு 10 பொம்பளையை பார்க்குறாரு, அதில் எல்லார் மேலேயும் அவருக்கு அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வருமா? நோ வே. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்தா பிடிக்கும், மீதி இதெல்லாம் அவருக்கு எதுவும் பெருசாக தோணாது. ஸோ மேரேஜ் வந்து ப்ளஸ் நம்ம ஊரில் மெஜாரிட்டி ஆஃப் மேரேஜஸ் வந்து 2 பேரோட 2 பேர், அதாவது சம்மந்தப்பட்டவங்களோட திருமணம் பண்ண போகிறவங்க 2 பேரோட முழுமையான கன்சென்ட்டோடலாம் பெருசாக நடக்கிறது இல்லை. ஃபேமிலி ப்ரெஷரு, காஸ்ட்டு, கம்யூனிட்டி, இது ஜாட்டம் எல்லாம் சொல்லி இதை கோத்து விட்டுறாங்க.
பட் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டிசைர் கம்மியாயிடும். ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த், அதாவது ஒரு குழந்தை பிறகுது அல்லது 2வது குழந்தை பிறந்த பிறகு டோட்டலாக போயிடும் டிசைர். மென்னுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக இது வந்து ஒரு பெரிய கோளாறு. இது ஏன் நடக்குதுங்கிறது கேட்டிங்கன்னா 2 திங்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மென் வந்து சயின்டிஃபிக்காக நான் பேசுகிறேன், இது இப்போதைக்கு எமோஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் வெளியில் வச்சுக்கோங்க. மென்னுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2500 உயிரணு வந்து உற்பத்தி ஆகுது ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ லட்சக்கணக்காக உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன அவங்களோட பிரெயின் எப்படி வயர் ஆயிருக்கும்னா, இதில் வர ஒரு உயிரணுவும் வந்து ஒரு கருமுட்டையை போய் ஃபர்டிலைஸ் பண்ணணும், மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்கனிசம் என்ன பண்ணும், சர்வை பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுமா ஃபண்டமெண்டலாக. அதுக்கு தானே நம்மளும் மேரேஜ் பண்ணி அடுத்த குழந்தையோட குழந்தை அப்படி இப்படி ஏன் நம்ம சமுதாயம் இப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நேச்சர். ஸோ மென் ஆல்வேஸ் சீக் மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தட்ஸ் வை தே கீப் கோயிங் அவுட். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அவங்க பிரெயின், அவங்க சிஸ்டம்ஸ் எல்லாமே. மேரேஜ் இஸ் வெரி குட், வெரி ஹெல்த்திங்க. இட் இஸ் டெஃபினெட்லி ஃபார் மேரேஜ். பட் மென்னோட பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களோட அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நோக்கி போய்கிட்டே இருக்கும், எல்லா காலகட்டத்துலேயும் போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் ஆப்வியஸ்லி ஏன்னா இங்கே அட்ராக்ஷன் போகிறதுனால அவங்க பார்ட்னர்ஸ் மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷன், லவ், அட்ராக்ஷன் எல்லாமே ஒரு 1 or 2 சில்ட்ரனுக்கு அப்புறம் போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வெரி ஃபியூ மென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், இவங்களோட இருப்போம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு பெருசாக கிடைக்காது. அவங்க வேறு சூழலில் இருப்பாங்க, ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர், ஃபேமிலி நடத்தணும், வாட் எவர். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எப்படி இருந்துருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற ஆண்கள் வந்து அதில் விழுந்துருவாங்க. தட்ஸ் வை தீஸ் திங்ஸ் ஹேப்பன். பட் த லவ் தட் நீங்கள் பார்க்குற அந்த ஹாப்பிலி மேரிட் எவர் ஆஃப்டர்ங்கிறது கிடையவே கிடையாது. அது சினிமாவில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா. சினிமா, மூவிஸ், நாவல்ஸ், வாட் எவர். ரியல் லைஃப்பில் தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த லவ்ங்கிறது நீங்கள் பார்க்குறதுங்கிறது அந்த 3 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, கொக்கைன் மரிஜுவானா அடிக்ஷன் மாதிரிங்க. மூளையில் வந்து இப்போ மரிஜுவானா ஒரு ஆணுக்கு கொடுத்து இல்லை பொண்ணுக்கு கொடுத்து இஃப் யூ கிவ் இட் டு தெம் ஒரு உணர்ச்சி வருது பார்த்தீங்களா, இட் இஸ் த சேம் திங். லவ் இஸ் மோஸ்ட் அந்த எந்தெந்த மூலப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் ஆகுதோ, இந்த ஐ எம் ஃபாலிங் இன் லவ், நான் காதலில் விழுந்துட்டேன், உயிரே கொடுத்துருவேன்னு வராங்க பாருங்க, அதே மூலப்பகுதி தான் அங்கேயும் ஸ்டிமுலேட் ஆகுது. 3 இயர்ஸில் அது போயிடும். சார் இப்போ ஆக்சுவலி இதெல்லாம் இல்லாமல் சிங்கிள் பார்ட்னர் கூடவே அவங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ணணுமா சார்? சிங்கிள் பார்ட்னரோட இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் பெண்களோட சைடில் எஃபர்ட்ஸ் நிறைய தேவைப்படும். ஏன்னா இப்போ ஆண்களோட மிகப்பெரிய கோளாறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்போ வந்து அவங்களுக்கு பார்ட்னர் மேலே அந்த இது போகும், அட்ராக்ஷன் போகும், பார்ட்னரோட லுக்ஸ் மாறும் போது. இப்போ ஆப்வியஸ்லி ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த் ஆன பிறகு நம்ம யூஸ்வலி இந்தியன் உமன், ஈவன் யூரோப்பியன், அமெரிக்கன், வாட் எவர், பெண்களுக்கு ஒரு வெயிட் கெயின் ஆகும், அவங்களோட லுக்ஸில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த லுக்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். ப்ளஸ் ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் நெட் ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கே தெரியாதுங்க. இப்போ மேரேஜ் பண்ணிடுறாங்க, அந்த மேரேஜ் சஸ்டெயின் பண்ண என்ன பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 90 minutes per week, 90 to 100 minutes per week வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஒருத்தரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி, போஸ்ட் சைல்டு பர்த் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடி வெயிட் கெயின் ஆகாமல் பிஎம்ஐயை வந்து ஆப்டிமலாக மெயின்டைன் பண்ணி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். ப்ளஸ் அட்ராக்ஷன், ஹவு உமன் ப்ரெசன்ட் தெம்செல்ஸ். ஒரு ஆணுக்கும் ஒரு செக்ஷுவல் ஃபேண்டசி இருக்குங்க. அது அந்த ஃபேண்டசி ஏன் வருதுன்னா அவங்க சின்ன வயசில் பார்த்த அந்த செக்ஷுவல் மெட்டீரியல், பானோகிராஃபி கண்டென்ட்டாக பார்த்து வளர்ந்துருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சில்ட்ரன் வந்து ஆவரேஜாக 12-13 வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு நடந்துருது, வாட் எவர். ஸோ அதை பார்த்து நம்ம மனைவியும் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறது அவங்க மூலையில் சப்கான்ஷியஸாக அது பிளான்ட் ஆகிடும். கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் மனைவி ஆர் பார்ட்னர் அதர்ஸ், அவங்க மூலையில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்க சொல்லவும் மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்மள்கிட்ட வராங்க. அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு மேரேஜ் ஆகி 4 years ஆச்சு. இன்டிமசிங்கிறது அவங்களுக்குள்ள பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் ஒரு 7 days மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல they've been intimate, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, இதாகுது. அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆகி அவரை வந்து ஒய்ஃபை தொடர்றதே இல்லை. ஒரு வருஷம் நம்மள்ட்ட வந்து போய் எல்லாமே இது பண்ணி நாங்கள் எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கோம், டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அவரோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க, ப்ரெசென்டபிளாக இருக்காங்க, நீட்டாக இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேமிலி டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பண்ணுறாங்க. அவருக்கு ஆனால் தோணவே மாட்டேங்குது. அப்புறம் கடைசியில் கூப்பிட்டு கேட்டால் என்ன தான் உங்கள் பிரச்சனை கேட்டு இன்னும் துருவியும் உண்மையோடு வராரு. என்ன சொல்கிறாருன்னா, இல்லை டாக்டர், நான் சின்ன வயசில் வந்து
எனக்கு வந்து என் மனைவியை வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா புடவை போட்டு பூ வச்சு ஜுவல்லரி போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் இருக்கிற மாதிரியே வந்தால் தான் எனக்கு மூட் வருது. அவங்க இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்காங்க. இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது எனக்கு வந்து எதுவுமே தோண மாட்டேங்குது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதர்வைஸ் வி ஆர் வெரி ஹாப்பி அஸ் அ கப்பிள். எங்களுக்குள்ளே வேறு எதுவும் பெருசாக ஆனால் அந்த அவங்க இன்டிமசி குழந்தையும் அவங்களுக்கு இல்லை ஆப்வியஸ்லி இன்டிமசி. ஸோ இது ஒரு ஃபேண்டசி. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, எவ்ரி நைட் ஹீ வாண்ட்ஸ் ஹர் டு கம் ட்ரெஸ்ட் அப் லைக் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் நைட். முதல் இரவு மாதிரிங்க ஒரு எப்படிங்க அது சாத்தியம் இல்லைல்ல. ப்ராக்டிக்கலி இட்ஸ் வெரி ஹார்ட். ஆனால் அது பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க ஃபியூ மந்த்ஸுக்கு. அதில் அந்த ப்ராப்ளம் சரியாச்சு. அதுக்கப்புறம் வரல பேஷண்ட். தென் இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் இருக்குங்க. ஒரு ஆணுக்கு ஒரு ஃபேண்டசி இருக்கும். அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சார் இப்போ 2 பேருக்குமே வந்து ஒத்து வரல. பட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு அந்த லைஃப்குள்ள இருக்கணுமா? இல்ல பிரேக் பண்ணிட்டு போயிடலாமா சார்? இது 2ல எது நல்லது சார்? கொஸ்டின் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. மேரேஜ் எப்போவுமே நம்ம உடைக்கிறது இஸ் நாட் அ குட் திங். தட் ஷுட் பி அது ஒரு கடைசி ஆப்ஷனாக தான் எப்போவுமே, அது வந்து லாஸ்ட் ரிசார்ட் ஆப்ஷனாக தாங்க வைக்கணும். பட் அதுக்காக வந்து சஃபரிங்லேயும் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஒரு ப்ராப்ளம் ரொம்ப மோசமாக இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த கப்பலுக்கு வந்து 90 நாள் டைம் கொடுப்போம். யூ ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இந்த 90 டேஸில் அதே மன வருத்தம் திருப்பி வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருத்தர் பார்க்கவே முடியல, பேச முடியல, வெளியில் ஒன்றுமே கோவம் மட்டும்தான் இருக்குது, கோவமும் மன வருத்தம் மட்டும்தான், அவங்க பிரியறது பெட்டருங்க. ஏன்னா ஒரு மேரேஜில் வந்து ஒரு 3 years ஆஃப் மேரேஜில் சராசரியாக ஒரு 30,000லேருந்து 40,000 சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்குமா? ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டியாவது உங்கள் மனைவியை நீங்கள் பார்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டீங்க. அதில் 90% எல்லாம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் எல்லாம் ஒரு நாளைக்கும் சண்டை வருது வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி 20 வருஷம் அந்த சண்டைகளோட வாழ முடியும்? அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்காக நம்ம வந்து வாழணும், அம்மா அப்பாக்காக வாழணும், சித்தப்பனுக்காக வாழணும், மாமிக்கணும், அப்படி பண்ணவே கூடாதுங்க. ரொம்ப தப்பு. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா என்ன, யார், ஊர் என்ன பேசும், சமுதாயம் என்ன பேசும், எங்கள் அம்மா அப்பாவோட சோஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க பேர் புகழ், எங்கள் குடும்பம், மானம், கௌரவம், புல்ஷிட். நோ, ஓஞ்சிருவாங்க. நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோங்க. பிடிக்காத மேரேஜ்ல இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஓஞ்ச போனவங்கலாம் பார்த்துருக்கோம். பிடிக்காத மேரேஜஸ்ல இருந்து கம்ப்ளீட்லி ரூவன் ஆகி போன ஆண்களும் பார்த்துருக்கோம், பெண்களும் தாறுமாறாக பார்த்துருக்கோம். 2 பேருமே பாவம் தாங்க. பிடிக்கலையா அமைதியா ஒருத்தர் மேலே கோர்ட்டு கேஸ் போட்டு சாவடிச்சு 5 வருஷம் இழுத்து பழி வாங்கி அப்படிலாம் இன்னைக்கு நம்ம ஊரில். ஆனால் அது எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்குது. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரியும் போது ரிலேஷன்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃபாதர் மதர் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவன் இவ கெட்டவன், அவனை கோர்ட்டுக்கு இழுத்தடி, காசு கேளு, அவன் பிள்ளைங்களை அவனை பார்க்க விடாதே, இல்லை அவன் மேலே ஆண்மை குறைவு இருக்குன்னு கேஸ் போட்டுரு. இப்படி இந்த மாதிரி கேசஸும் நாங்கள் வி see here. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு செப்பரேட்டட் ஆகி தனிப்பட்ட முறையில் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வர பொண்ணு வீட்டுக்காரங்களும் இங்கே வருவாங்க. ஸோ இது எல்லாமே வி ட்ரை டு மேக் இட் ஓகே. ஒரு ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு ஸ்மூத்லி பார்ட் வேஸ், பழி வாங்காதீங்க. சார் இப்போ மேக்ஸிமம் டிவோர்ஸ் கேசஸ் லவ் மேரேஜ்ல நடக்குதா, அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்குதா சார்? ஈக்குவலாக 2த்துலையும் நடக்குது. மோர் ஸோ லவ் மேரேஜ் தென் அரேஞ்ச் மேரேஜ். ஏன் சொல்லுங்கள்? சிம்பிள். அந்த லவ்ங்கிறது கொக்கேன் இல்லை மரிச்சுவானா மாதிரிங்க. 3 years இல்லை 2 years தாங்க அந்த ஃபாலிங் இன் லவ் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தே ஃபால் இன் லவ், தே ஃபால் அவுட் ஆஃப் லவ். They fall in love and they fall out of love. And அந்த லவ் fall out of love அங்கிற சிச்சுவேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பார்ட்னர் பார்க்கும்போது எதுவும் தோணாது, வேற எங்கேயாவது அவங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஸோ லவ் மேரேஜஸில் டிவோர்ஸஸ் மோர். ஆனால் இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜஸ்லையும் நிறைய டிவோர்ஸஸ் பார்க்குறோம், தாறுமாறாக பார்க்குறோம். எஸ் சார், ஆக்சுவலி டிவோர்ஸ் என்ன ரீசன்னால நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.